நான் வந்து எக்ஸ்ட்ரீம் படத்துடைய இயக்குனர் ராஜவேல் கிருஷ்ணா. இது வந்து எனக்கு 3வது படம். ஃபர்ஸ்ட் பிழைன்னு ஒரு படம் பண்ணேன். செகண்ட் வந்து தூவல், இதே பேனருக்கு செகண்ட் வந்து அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட், எனக்கு வந்து செகண்ட் படம். இப்போ 3வது வந்து எக்ஸ்ட்ரீம்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். இந்த கண்டென்ட் வந்து இன்னைக்கு நடக்கிற அபியூஸ்மெண்ட்டுகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு விதமாக அங்கங்கே பிரச்சனைகள் வருது. என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்த்த சில பிரச்சனைகளில் தோணுன ஒரு விஷயத்த நான் ஒரு படைப்பாக பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து சுதந்திரம், சுய கட்டுப்பாடு, இதுக்கு வித்தியாசம் தெரியாமல் சில மிகைப்படுத்தப்பட்ட பிரச்சனைகளால் நடக்கிற ஒரு விஷயத்த நான் எடுத்து இங்கே சொல்லியிருக்கேன். நீங்களாம் பார்த்து உங்களுடைய இதை சொல்லுங்கள். அதுக்காக நான் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, தேங்க்யூ. இந்த படத்தோட ப்ரொடியூசர், அப்புறம் அதில் ஒரு போலீஸ் கேரக்டர் நடித்த ஆள் நான். ஸோ இந்த படத்தோட கதை சொல்லும் போது எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. பட் அதை என்னோட டெவலப் பண்ணும் போது ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது அவர் கடைசியாக சொன்னது. அதாவது ஒரு விஷயத்தால் ஈர்க்கப்பட்டவங்க எந்த வித பாதிப்புகளை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது இது சில சில காரணங்களால் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்தில் சொன்னார். கதை பிடிச்சிருந்தது. அப்புறம் சரி போவோம்னு சொல்லிட்டு தான் நாங்களும் அந்த படத்தை எடுத்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டீம் எல்லாமே சப்போர்ட் பண்ணி எல்லாமே கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஓரளவுக்கு வந்திருக்கு. இதை நீங்கள் நல்ல முறையில் கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் சேர்க்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்த ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்பவும் தேவை. இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டர் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சரிதா. நான் இதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும். சமுதாயத்தோட விழிப்புணர்வு மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம். எல்லாரும் பொதுமக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும். இந்த படம் நல்லா வரணும். உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸ்ட்ரீம் மூவி நல்லா வந்திருக்கு. இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான். டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். படத்தை பாருங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. எங்கள் டீம் எல்லாருக்குமே தேவை. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் ராம்கோபி, இந்த எக்ஸ்ட்ரீம் மூவியோட எடிட்டர். படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து படத்தை நல்லா ஓட வைக்கணும்னு நண்பங்க. என்னோட பேர் சிவம். எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து யாருமே வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே நாங்கள் கல்கட்டாவிலேருந்து தான் பிடிச்சிட்டு வந்தோம். தமிழ் ஆர்டிஸ்ட் யாருமே வந்து இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்கக்கிட்ட நாங்கள் அந்த கதையெல்லாம் சொன்னோம். இந்த ட்ரெஸ்ஸு விஷயமா யாருமே பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆனால் அந்த கேரக்டர் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதை டைரக்டர் சொல்லுவாருன்னு நினச்சேன், இன்னும் சொல்லலை. அந்த ட்ரெஸ் கான்செப்டில் வந்து நிறைய படங்கள் வரலன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து முதல் படம். ஒரு க்ரைம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ரீசன், எதனால் நடக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து காமிக்கணும். ஸோ அதை நாங்கள் நல்லபடியாக பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வருஷத்தோட 2025 முதல் தமிழ் படம் தியேட்டரில் வருது. இது கூட நிறைய படங்கள் வருது. பட்டு நாங்கள் பெருமையாக சொல்லிப்போம், இது வந்து முதல் தமிழ் படம் 2025. ஸோ எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. ஸோ பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். ஒரு நல்ல படம். கொஞ்ச நாள்லயே ரிலீஸ் பண்ணுறீங்க, என்ன நோக்கம்? ஏன்னா இது வேற களமா இருக்கு. டேரக்டர் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குது.
ஏன்னா மணிவண்ணன் சார் தான் அந்த மாதிரி வேற வேற சேனல்ல படம் எடுப்பாரு. அதுக்கப்புறம் உங்களை பார்க்குற பிழை கூட ஒரு வித்தியாசமான கதை. உடனே உங்க பேரை நிலநிறுத்திக்க பாக்குறீங்களா? ப்ரொடியூசருக்கும் கெயினா இருக்குங்களா? கொஞ்சம் பப்ளிசிட்டிலாம் கவனம் செலுத்தி படம் நல்லா இருக்கு படம். தேங்க்யூ சார். அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா மணிவண்ணன் சார் மாதிரி அவர் மாதிரி, ஏன்னா இப்போ யாரும் அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு டைரக்டர் அப்படின்னாலே அவருடைய ஒரு படம் பார்த்தாவே கடைசி படம் வரைக்கும் அவங்களுடைய ஒரே ஸ்டைலாக தெரியும். அதனால் இந்த படத்தை பார்த்தாவே இவர் தான் டைரக்டர்னு கண்டுபிடிக்க முடியும். பட் மணிவண்ணன் சார்து மட்டும்தான் அப்படி கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு ஆசையும் அது மாதிரி என்னுடைய படம் இவன் இந்த பையன் இதுதான் பண்ணுவான் அப்படின்னு யாருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எது சொன்னாலும் அதை அவன் வித்தியாசமாக அவன் பண்ணிவிடுவான். இந்த மாதிரி வெரைட்டியாக அவனால் பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதை பண்ணி பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனுக்குடனே பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து கொரோனா முடிஞ்ச அந்த டைமில் நான் எடுத்தது தான் தூவல் படம். இது வந்து நாங்கள் இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னே தான் ஸ்டார்ட் பண்ணோம். இது அதனால் ப்ரொடியூசருக்கு வந்து எல்லாமே நான் சொல்லிட்டு தான் எடுக்கிறேன். அதாவது வந்து தூவல் வந்து பைசா வராது, அவார்டு தான் கிடைக்கும் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். பட் இதை நான் ட்ரெய்லர்லேயே பிஸ்னஸ் ஆகும்னு நினச்சேன். ஏன்னா இது ஒரு கான்ட்ரவர்சியான கண்டென்ட். அதனால தான் இங்கே வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து இதை நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்க போடுற ஆடையை நான் வந்து குறை சொல்கிறேன் அப்படின்ற சென்ஸில் அவங்க வந்து அதை பார்க்குறாங்க. ஏன்னா ஏ கிளாஸ் பீப்புள் எல்லாமே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அணிவாங்க. அவங்க சர்க்கிளில் போகும்போது அவங்க யாருக்குமே அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியாது. ஏன்னா அது ஆஸ்யூஷுவல் அப்படின்னு இருப்பாங்க. பட் அவங்க சி கிளாஸ் பீப்புள், பிசி இந்த மாதிரியான ஒரு நார்மல் ஏரியாவில் போகும்போது அவங்களுடைய கண்ணோட்டம் வேறு. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வெவ்வேறு மாதிரி இருக்கும். அவனுடைய வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி தான் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும். அப்படி இருக்கும்போது அதனால் ஈர்ப்பாகிறவன் அவங்கள எதுவுமே தொட முடியாது. ரீசன் என்னன்னா போலீஸ், ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் இப்படின்னு நிறைய அவங்களுக்கு வேலி இருக்கும். பட் இது எதுவுமே இல்லாத சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க மேலே இது திணிக்கப்படும் போது, பட் இதுக்கு ஒரு மறைமுகமான ஒரு காரணமாக அதுவும் ஒன்றா இருக்குது. அது மட்டுமே காரணம் இல்லை, அதுவும் ஒன்றா இருக்குது அப்படின்றத தான் நான் சொல்ல வந்தேன். அது இங்கே நிறைய பேர் அக்செப்ட் பண்ணாதனால அவங்க அது சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா இங்கே நம்ம உண்மையாக சொல்லுங்க. ஏன்னா பெண்களுக்கு ஃபேவராக பேசினா மட்டுமே இங்கே வந்து பொழப்பு ஓட்ட முடியும் அப்படின்னு வந்து நிறைய போயிட்டுருக்குங்க. அப்படி கிடையாது. நம்ம உண்மையிலேயே அவங்களுக்கு ஃபேவராக பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜால்ரா தட்டுறது, சப்போர்ட் பண்ணுறது அது கிடையாது. உண்மையிலேயே அவங்களுக்கு எது பாதுகாப்பு, அந்த விஷயத்த நம்ம வந்து தைரியமாக சொல்லணும். நம்ம இன்றைக்கி நடந்த இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை தெரியும், அது எவ்வளோ பெரிய இஷ்யூன்னு. ஆனால் ஆளாளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு பொண்ணு தைரியமாக சொல்லிட்டா சூப்பர், அவனை கொல்லணும் செய்யணும் அப்படின்னு பேசுகிறோம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அவை வந்து 8 மணிக்கு மேலே அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையனோட என்ன வேலைன்னு பேசுகிறோம். ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ எல்லாருமே அவங்க ஆடைனா நான் இதுதான் உடை என் உரிமை அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. நிறைய நான் பார்த்துட்டேன். இன்றைக்கி இருக்கிற பாப்புலர் டைரக்டர்ஸ் எல்லாமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் பார்க்குற கண்ணோட்டம் என்னென்னா, இன்றைக்கி அண்ணா நகர் பார்க்கு போனீங்கன்னா தெரியும். நான் அந்த பார்க்கை பார்த்து தான் இந்த ஸ்கிரிப்டே நான் எழுதினேன். ஒரு பாதி பார்க் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸு, பெரியவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் விளையாடுவாங்க, பெரியவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ரிலாக்ஸேஷனுக்கு வருவாங்க, இது எல்லாமே நடக்கும். அப்படியே பாதி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஃபுல்லாக ரொமான்ஸ் போயிட்டுருக்கும் பப்ளிக் பிளேஸில். அதை சில்ட்ரன்ஸும் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம எதுக்காக வந்து சில்ட்ரன்ஸு பார்க்குற இடத்துல இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்படின்னா ஒரு போஸ்டர் வந்து ஒரு ஆபாசமாக போடுறாங்கன்னு வச்சுங்களேன் ஸ்கூல் பக்கம், அதுக்கு எதிராக இப்போ நம்ம போராடுவோம், கிழிப்போம். ஏன்னா அதை பார்த்துட்டு போகிற பசங்க ஈர்ப்பு ஆகிடக்கூடாதுன்னு தானே. அதே மாதிரி தான் ஒரு சிகரெட்டு குடிக்கிறது நம்ம உரிமை தான். ஆனால் பப்ளிக் பிளேஸில் ஏன் குடிக்கக்கூடாதுன்றோம், மற்றவங்கள பாதிச்சிடக்கூடாதுன்னு தானே. ஏன்னா அதை மூந்து போகிறவனும் இருப்பான், அதனால் அவனுக்கு ஒரு எஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு கவர்மெண்ட்டு அங்கங்கே போர்டு வைக்கிறதும் சொல்கிறது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நான் சொல்ல வர்றது அந்த மாதிரி தான். நீங்கள் போடுறது உங்கள் உரிமை தான். மற்றவங்கள முகம் சுளிக்காத மாதிரி போட்டிங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத தான் நான் இங்கே வந்து கூட ஒரு 35 வயசு இளைஞர் தான் தப்பு பண்ணிருக்கோம். ஆனா நீங்க உங்க படத்துல வந்து இளைஞர்கள்லாம் நல்லவங்க, வயசானவங்கலாம் மோசமானவங்க மாதிரி. நான் இளைஞருங்க எல்லாமே நல்லவங்கலாம் சொல்ல சார். நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்த விஷயத்த ஒரு பார்ட்டை மட்டும் அதில் பதிவு பண்ணியிருக்கேன். நான் 50 வயசை கடக்கிறேன். அப்படி இல்லை. அப்போ மற்ற படத்தில் இளைஞர்கள் வந்து ஸ்மோக் பண்ணுறது, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, அவன் வந்து கொல்றது மாதிரிலாம் இருக்குது. அதனால் இளைஞர்கள் எல்லாரையுமே நம்ம சொல்ல வரோன்னு சொல்லிட முடியுங்களா? அது இல்லை. அது ஒரு அவங்க அதெல்லாம் சொல்லிட்டாங்க. நான் ஒரு சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், அதை நான் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். அது மாதிரி அவர் நடிக்க வச்சிருக்கீங்க, அந்த கேரக்டருக்கு உண்மையாக பொருத்தமாக இருக்காரு. அதுதான் காரணமா இல்லை அவரு கேட்டுக்கிட்டு 2 படமா பார்க்குறவர் பிரமாதமாக நடிக்கிறாரு. அவர் பிரமாதமாக நடிக்கிறதா, அதுதான் சொல்கிறேன். இப்போ அவங்க பிரமாதமாக நடிக்கிறதுனால தான் சார் நான் இதில் வந்து அவங்கள செலக்ட் பண்ணுறேன். சார் இந்த போஸ்டர் அபிநட்சத்திர போலீஸ் கேம்ப் அதுதான் சார். இப்போ வந்து
ஒரு பாதுகாப்பு அப்படின்றது தான் சார் போலீஸ். ஏன்னா இப்போ நம்ம போலீஸை எல்லாருமே போலீஸை எங்கே பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து போலீஸ் வந்து குதிரைக்கா போய் சிலுமிசம் பண்ணால் கூட நிற்க முடியாது. நம்ம ஒன்று வந்து இங்கே நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்ம அரசாங்கத்தை குறை சொல்கிறது, போலீஸை குறை சொல்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? எல்லா இடத்துலையும் நம்மளை பாதுகாக்க முதல்ல முயற்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இது வந்து பாதுகாப்பு அப்படின்றதுக்காக மட்டும் நான் போலீஸ் கேட்குறேன். அபிநேசன், உங்களுக்கு ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம ஊர் ஹீரோயின்ஸ்லாம் குழந்தைக்கு அம்மாவா 2 குழந்தைக்கு அம்மாவா நினைக்கிறதுக்கே வேணான்னு தயங்குவாங்க. ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கீங்க. என்ன சொல்ல போனால் என் 3 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, வளர்ந்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டுப்பாளையம் அந்த மாதிரி விஷயத்துல நடிக்கிறதுக்கு எப்படி சமாளிக்கிறீங்க? சமூகத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற காரணம் மட்டும்தானா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். விழிப்புணர்வுக்காகத்தான் விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த கேரக்டருக்கு வந்து நான் ஒத்துக்கிட்டேன். அதனால உங்களோட ஃபியூச்சர் ஐயோ அப்படி இல்லை, நான் நடிகைங்க, நான் ஆர்டிஸ்ட், நான் கலைஞர். எனக்கு எந்த பாத்திரம் கொடுத்தாலும் அதை கரெக்டாக பண்ணணுங்கிறது தான் என் மைண்டில் இருக்கும். அதை நான் எப்படி வெளியே காட்டிக்கணும், என்னோட நான் ஃப்ரேமில் என்ன வருது, என்ன எப்படி காட்டுறாங்கங்கிறதுல தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேனே தவிர எனக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க அது வந்து வெளியே பார்த்தா முகசுரிப்பு இப்படி நெகட்டிவ் பாசிட்டிவ் இது பற்றிலாம் நான் யோசிக்க மாட்டேன். அந்த கதாபாத்திரம் எனக்கு சேஃபாக இருக்கா, அது என்னால் பண்ண முடியுமா, அது மட்டும் தான் நான் யோசிக்கிறேன். பாலியல் அபியூஸ் பண்ற லேடி, இப்போ நீங்க லேடிஸா இருக்கீங்க, உங்களோட பார்வையில அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? தண்டனை கொடுக்காத சட்டம்ல நிறைய இருக்குங்களே. சட்டம் இருக்கு. இப்ப என்னன்னா நீங்க ஒரு பெண், சரிங்களா, எல்லா விஷயத்தையும் நீங்க பார்த்துட்டே வரீங்க. டோட்டலாவே இப்ப தமிழ்நாட்டு நடக்கிற விஷயத்தையே நீங்க பார்த்துருவீங்க. உங்களோட விஷயம் என்ன இப்ப சொல்லுவீங்க? அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? சட்டம் கொடுத்தது வேற, பெண்கள் ஒரு விஷயம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இவனுக்கு கொல்லணும் இல்ல தண்டனை வந்து வேற சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பாக்குறீங்க? இந்த மாதிரி அட்டெம்ப்ட் நடந்தாலே அது எப்படி சொல்றது, கடுமையான தண்டனை கொடுக்கணும் தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி அட்டெம்ப்ட் நடந்தாலே ஆயுள் தண்டனை கொடுக்கறதுல தப்பு. சொல்லுங்க. படத்துல 2 கிளைமேக்ஸ் வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் நான் கேட்கிறேன். படத்தோட லென்த்துக்காக 2வது கிளைமேக்ஸ் எடுத்தீங்க. அப்படி இல்லையே சார், நான் ஒரு ட்விஸ்டாக தான் வச்சுருப்பேன் சார். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸே வந்து நீங்கள் அவங்க வில்லனை காட்டி சொன்னீங்க, ஓகே நான் ஏற்றுக்கிறோம். திருப்பியும் மறுபடியும் ஃபர்ஸ்ட் வர மாதிரி 2வது கிளைமேக்ஸ் வச்சிருக்கீங்க. காசு அதிகமாக இருக்கு. இல்லை நான் சொல்கிறேன், அதாவது நான் 2 கிளைமேக்ஸ் காட்டினதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, நம்ம 2 பேருக்கும் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். வெறும் லேடிஸை மட்டுமே நம்ம சொல்லிடக்கூடாது. ஜென்ஸுங்களும் அளவுக்கு அதிகமாக மீற அவங்களுடைய பிரச்சனைகளை தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஜென்ஸுக்கு என்ன சொல்லியிருக்கேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல்ஸுக்கும் மனுஷனுக்கும் ஒன்று தான் வித்தியாசம். உணர்ச்சியை கட்டுப்படுத்துறவன் தான் மனுஷன், அதை மீறவன் மிருகம். நம்ம என்னதான் அவங்க நியூடாகவே நின்றாலும் நம்ம அதை கட்டுப்படுத்தி இருக்க தான்டா நம்ம மனுஷன், அதை மீறினா நம்ம மிருகம் அப்படின்றத சொல்லி ஒரு கிளைமேக்ஸ் நான் முடிச்சிருப்பேன். இன்னொன்று, எல்லாருமே ஏதாவது ஒரு பொறுப்புக்காக இப்போ மேக்சிமம் நம்ம இப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்கிறவங்களையும் நம்ம அவங்களையும் எல்லை மீறி அவங்க வந்து தப்பை வெளியே செய்கிற அளவுக்கு நம்ம தூண்டிடவும் கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த 2 கிளைமேக்ஸை நான் சொல்லியிருக்கேன். உங்களோட பார்வையில் வந்து நம்ம வயசுல உள்ளவங்க பூரா கட்டுப்படுத்திடுறாங்க, வயசானவங்களை பூரா கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்ல வரீங்க. அப்படி இல்லை சார், நான் வந்து எல்லா வயசுலேயுமே உணர்வு இருக்குது சார். அந்த எல்லா வயசு உள்ள உணர்வுகளையும் நம்ம வந்து தூண்டிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு வயசு அப்படின்றதில்ல, அது சின்ன பசங்களாக இருந்தாலுமே அதை பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அதாவது போஸ்டர் ஒரு ஸ்கூல் பக்கம் போனால் அந்த போஸ்டரை ஏன் கிழிக்கிறோம், ஒரு ஆபாசமான இதனா அந்த சின்ன பசங்க பாதிச்சிடக்கூடாதுன்னு தான். அது மாதிரி நிறைய படங்கள்லையும் பார்த்துருக்கேன். நான் பழைய விஜயகாந்த் சார் படத்துலையும் பார்த்துருக்கேன். அது பசங்க போகும்போது அதை கிழிப்பாங்க அந்த போஸ்டர். பட் நம்ம இப்போ சொல்ல வேண்டியது என்ன, இன்றைக்கி இந்த அயனாவரத்தில் நடந்த சம்பவங்கள் நிறைய அப்பார்ட்மெண்ட் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்த இங்கே பதிவு பண்ணணும், அதுக்கு ரீசன் இதுவும் ஒன்று இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும்தான் அதை வச்சிருக்கு. பெரியவங்களை மட்டும் நம்ம சொல்கிறதுக்காக இல்லை சார். அவங்கள வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தான் காட்டுறீங்க. ஏன் அந்த மாதிரிலாம் அவங்க காட்டுறீங்க? பண்ற டீம்லாம் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. போராட்டம் பண்ற டீம் என்கவுண்டர் அவர்தான் பண்றீங்க. இந்த தாத்தா பெரிய ஆட்கள்ன்றதால பண்ணலையா? அப்படி கிடையாது. உள்ள அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை தான். இன்னைக்கு போராட்டம் வந்து உள்ள எல்லாருமே அதானே சார். அவர் எப்படி பனிஷ் பண்ணுவாருன்றதை முதல்ல நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 2வது மாட்டினாலும் அவங்களுக்கு அதான் தண்டனைன்றதை அந்த சார். இல்லைங்க, உருவ ஒற்றுமை நிறைய பேருக்கு இருக்குங்க. அந்த கெட்டப்பில் அவர் அப்படி இருக்காரு. இதே போன படத்தில் பார்த்தீங்கன்னா தூவல் அப்படி தெரியல இல்லைங்களா. ஒவ்வொரு கெட்டப்புக்கு ஒவ்வொரு உருவ மாற்றங்கள் வரதான் செய்யும்.
அதனாலையும் நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன் சார். அதாவது சார் அதே ஆமாம் சார், உணர்ச்சியை தூண்டுனா தப்பு அதுதான் எல்லாருக்குமே தூண்டப்படும் போது நம்ம மாதிரி மொத்தமாக கவர்ச்சிகரமான பெண்கள் எல்லை மீறிய கவர்ச்சி தூண்டப்படும் சொல்றேன் சார். கவர்ச்சி மட்டும் கிடையாது சார். நான் இன்னொன்று சொல்றேன் சார். இப்போ வந்து பெண்களால ஆண்கள் தூண்டப்படுது. நான் இந்த படத்துல அது ஒரு பாயிண்டா நான் சொல்லியிருக்கேன். ஆண்களையும் மிஸ்யூஸ் பண்ற பொண்ணுங்களும் இருக்காங்க ஓகேங்களா? நீங்க அதான் சார், அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சார். ஒவ்வொரு பாயிண்ட் ஆமா சார். சார் டைட்டில் எக்ஸ்ட்ரீம்னு வச்சிருக்கீங்க. எக்ஸ்ட்ரீம் குற்றங்களை சொல்றீங்களா, எக்ஸ்ட்ரீம் சட்டத்திட்டங்களை சொல்றீங்களா? நான் குற்றங்களை சொல்றேன். அதாவது வந்து எக்ஸ்ட்ரீமா நம்ம பண்ற குற்றங்கள் அது எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடை எல்லை மீறிய ஒரு எக்ஸ்ட்ரீம் பண்ணுறதுனால வர்றது, ட்ரக்ஸ் எல்லை மீறிய ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வர்றது, நம்மளுடைய எல்லாமே நம்மளுடைய வாழ்வில் இருக்கிற எல்லாமே அளவுக்கு மிஞ்சினா அதுதான் எக்ஸ்ட்ரீம். நம்ம அளவோடு இருக்கிறது தான் நல்லது. அளவுக்கு மீற விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்ட்ரீம். குழந்தைங்களை அபியூஸ் பண்றாங்க. 2 வயசு 3 வயசு குழந்தைங்களா அவங்களாம் வந்து எல்லை மீறி கவர்ச்சியாக இருக்காங்களா? அவங்க கிடையாது. என்னன்னா நான் இதுல என்ன சொல்ல வரேன், நடக்கிற விஷயமே அது மாதிரி தான். சரிங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆடை ஒண்ணு இருக்குன்றீங்க. ஆடையை பார்த்து தான் வந்து பெண்களோட உடலை பார்த்து தான் வந்து டேரக்டர் வந்து அபியூஸ் பண்ண முடியும்ன்றீங்க. அப்ப குழந்தைகளை ஏன் பண்றாங்க? அங்க பார்த்தவன் விளைவு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து மனநோயாளி. சரிங்களா? அவங்க குற்றவாளி கிடையாது. அதுதான் சொல்றேன். இப்ப மனநோயாளிகளும் இங்க இருக்காங்க, இங்க சைக்கோவும் இருக்காங்க. இப்ப நம்ம இதுக்கெல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்கிற எல்லாருமே நாம வந்து மனுஷன். இதெல்லாம் மீறி இருக்கான் இல்லைங்களா? அந்த அக்யூஸ்டங்களும் இங்க இருக்காங்க. அவங்க பார்வையிலேயே இது பட்டா அந்த மாதிரியான விளைவுகளும் வரும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்கேன். எல்லை மீறி ஆடை சொல்றீங்க. என்ன ஆடை போடலாம்? நான் சொன்னது எல்லை மீறி ஆடை போடாதீங்க. வெளியில நம்ம நார்மலா அழகா தெரியுற எல்லாமே போடலாம் சார், எல்லாமே போடலாம். இப்ப ட்ரெஸ் வந்து ஜீன்ஸ்ல இருந்து நீங்க போடுற எல்லா ட்ரெஸ்ஸும் போடலாம். ஆனா ஓவர் கிளாமர் இல்லாம போடுங்கன்றது தான் என்னுடைய. அயனாவரம் மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு. அப்படி இல்லை சார், இங்க மட்டும் 4 பேர் கிடையாது சார். நம்ம பாண்டிச்சேரி போனாவும் அங்கேயே 2 பேர் 3 பேர் 4 பேருன்றான். ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு 4-5 பேர் கேங் சேர்ந்துட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நான் இதுல வந்து ஒரு அப்படி பார்த்தா 5 பேர் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். அயனாவரம் சம்பவம் மட்டும் இல்லை, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் ஒரு இதாக கொடுத்துருக்கேன். ஒரு இன்னொரு போலீஸ் அதாவது நான் சொல்றது நீங்க கரெக்டா கவனிக்கல. ஏன்னா நான் சொன்னது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி சொல்றாங்க, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி சொல்றாங்க. அது தெரிஞ்சாதான் நம்ம சொல்ல முடியும். ஒண்ணு ஆமா, இப்போ நடந்திருக்க அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்திருக்கீங்க நீங்க தான். இப்போ காவல்துறை தான் அந்த எஃப்ஐஆர் வெளியிட்டிருக்காங்க. விடலாமா கூடாதா? அதாவது இதே அது நமக்கு அங்க அந்த விஷயம் முழுமையா தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். பெண் வந்து கொடுத்துட்டாங்க, எஃப்ஐஆர் காப்பி விடலாமா விடக்கூடாதா? அந்த பொண்ணு வந்து தைரியமா கொடுத்துருக்கு. காவல்துறை சரியா நடக்கறாங்களா? இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்காங்களா? இல்ல, இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆட்சின்றதுல எல்லா ஆட்சியிலுமே சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஆனால் அது எது உண்மை எது பொய் அப்படின்றது நம்ம யாருக்கும் கிளியராக தெரியறதில்ல. வெறும் செய்திகளை மட்டுமே நம்ம நம்பி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். அதை முழுமையாக நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதன் பற்றின கருத்தையே சொல்ல முடியும். அதுதான். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்.